வணக்கம் விவசாயிகளே, சிறுவனூரிலிருந்து உங்கள் விவசாயி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தட்டாம்பூச்சியை பற்றி தான். தட்டாம்பூச்சின்னா ஒரு பழமொழி நமக்கு ஞாபகம் வரும். தட்டான் கிட்ட பிறந்தால் எட்ட மலை, எட்ட பிறந்தால் கிட்ட மலை. சரிங்களா? இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மழைக்காலங்களில் மட்டும்தான் நம்ம தட்டாம்பூச்சியை பார்க்க முடியும். இன்னொரு எந்த பூச்சியை பார்க்க முடியும்னா ஈசல் பூச்சியை பார்க்க முடியும். இப்போ தட்டாம்பூச்சிகளோட இருக்கிற எண்ணிக்கை 35 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எண்ணிக்கையை விட ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இது நீர்நிலையில் தான் இருக்கும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களா, நீர்நிலையை சுத்தமாக இருக்கா இல்லை மாசுபடுத்திருக்கான்னு தட்டாம்பூச்சிகளோட இருப்பை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்களாம். அதுனா இது நீர்நிலையிலே இனப்பெருக்கமும் செய்யுமா. இதோட இன்னொரு பெயர் என்னன்னா தும்பின்னு சொல்லுவாங்க. இது பல்வேறு வண்ணங்களையும் காணப்படுது. சரிங்களா? இது மணிக்கு 70 கிலோமீட்டர் முதல் 90 கிலோமீட்டர் வரை பறக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 14 கிலோமீட்டர் முதல் 18,000 கிலோமீட்டர் வரை பறக்கக்கூடியது. சரிங்களா? இது இந்தியாவில் 503 வகை தட்டாம்பூச்சிகள் காணப்படுது. இது டைனோசர் காலத்துக்கு முன்னதிலிருந்தே இந்த உலகத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது 100 முதல் 1000 முட்டைகளை விடுமா. வெப்ப காலங்களில் ஒரு மாதத்திலே முட்டை பொறிச்சிருமா. குளிர்காலங்களில் 7 மாதத்துக்கு அப்புறம்தான் முட்டையை பொறிக்குமா. இது நீருக்குள்ளேயே 5 வருஷம் வாழும். அப்போ இந்த தட்டாம்பூச்சிக்கு இறக்கைகள் இருக்காது. இது கொசுவைத்தான் ரொம்ப விரும்பி சாப்பிடும். நம்ம தட்டாம்பூச்சியிலே ஊசி தட்டான் இப்படின்னு பல்வேறு தட்டாம்பூச்சிகள் நமக்கு தெரியும். நம்ம கிராமங்களில் இந்த மழை காலங்களில் நல்லா பார்க்கலாம். சரிங்களா? தட்டானோட இறக்கை கண்ணாடி போன்று ஒளிவு ஊடக்கூடிய படலமாக இருக்கும். இது உலகம் முழுவதும் 6000 வகை காணப்படுது. 2 வகை சாதாரண தட்டா, ஊசி தட்டான்னு. இதில் உட்காரும்போது ரெக்க விரிஞ்ச நிலையிலிருந்து அது சாதாரண தட்டா, மூடிய நிலையிலிருந்து அது ஊசி தட்டான்னு சொல்லுவாங்க. நன்றி உறவுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.